நம்ம வந்து சிங்குலர் ப்ளூரல் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருமை பன்மை. ஓகே, ஒரு பொருள் இருக்கக்கூடியது அப்புறம் நிறைய பொருள் இருக்கக்கூடியது. ஓகே, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு பொருள் மட்டும் இருந்ததுன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பொருள் இருந்ததுன்னா அந்த அந்த நேமுக்கு முன்னாடி எஸ் சேர்த்தா மட்டும் போதும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கர், ஒரு மார்க்கர் இருந்தா மார்க்கர், நிறைய மார்க்கர் இருந்தா மார்க்கர்ஸ், அதுக்கு பின்னாடி எஸ் ஆட் பண்ணா போதும். ஓகேவா? அதுலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, அதை அடுத்து பார்க்கலாம். பார்க்கலாம். இப்போ பேட் இருக்கு இல்லையா, ஒரு பேட் தான் இருக்கு. அப்போ ஒரு பேட். ஓகே, சிங்குலர், இதுதான் சிங்குலர். இதே ப்ளூரலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நார்மலா எஸ் சேர்த்தா மட்டும் போதும். பேட்ஸ். இப்போ கப் இருக்கு. ஓகே, கப் இது நார்மலா எஸ் ஆட் பண்ணா இது என்ன ஆயிரும், ப்ளூரலா மாறிடும். ஓகேவா? கப்ஸ். நெக்ஸ்ட் டைப் 2 எப்படி அப்படின்னா ஆட் இஎஸ். என்ன சேர்க்கணும்? இஎஸ் சேர்க்கணும். எங்க சேர்க்கணும்? ஃபார் த நேமிங் வேர்ட்ஸ் எண்டிங்ல என்னெல்லாம் முடியும்? வித் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ், எக்ஸ் இப்படி முடிஞ்சதுன்னா, ஒரு நேர்ச்சொல்லுக்கு பின் இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்? இஎஸ் ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதணும் அப்படின்னா அது என்ன மாறிடும்? ப்ளூரலா மாறிடும். ஓகேவா? டார்ச், டார்ச்சஸ், பிரஷ், பிரஷஸ், பஸ், பஸ்ஸஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், கிளாஸ், கிளாஸஸ். அவ்வளவுதான். ஓகே, எண்டிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? சிஹெச், சிஹெச், எஸ்ஹெச், எஸ்எஸ், எக்ஸ் இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இஎஸ் ஆட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.